இப்பொழுது கள்ளழகர் பெருமானை வரவேற்கின்ற ஐதீகம் நீண்ட நாளாக பின்பற்றப்படுகிறது. இந்த வீரராக பெருமாள் குறிப்பு என்னவென்றால், கள்ளழகர் அலங்காநல்லூர் பக்கத்தில் இருக்கிற தேனூர் இறங்கிக் கொண்டிருந்தார். வீரராக பெருமாள் வந்து இருந்து அழகரை வரவேற்று அவரை 3 முறை வளம் வந்து அவருக்கு மரியாதை செய்து கடாரி வைத்து அமைக்கின்ற ஒரு அருமையான பெருமை பெருமாளுக்கு உண்டு. அப்படிய பெருமைக்குரிய அந்த வீரராக பெருமாள் இப்பொழுது வந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து அடுத்த நிகழ்வு இங்கே நடந்து கொண்டே இருக்கும். தயவு செய்து இங்கே உள்ளே இருக்கின்ற பக்தகோடி பெருமக்கள் எல்லாம் வருகின்ற வாகனங்களுக்கு வழிவிட்டு, பக்தர்களுக்கு வழிவிட்டு, தொடர்ச்சியாக வருகின்ற முக்கிய நபர்களுக்கு வழிவிட்டு இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி ஆற்றின் உள்ளே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிற பக்தகோடி பெருமக்கள் விட்டு போகக்கூடிய ஒரு பெருமாள் எப்படியாவது ஒரு எங்கெங்க நின்று பார்த்தாங்களோ அந்த இடத்துல இருந்து பார்க்கிற மாதிரி, முதல்ல இருந்து 10 வருஷமா ஒரு இடத்துல இருந்து பார்த்தாங்கன்னா அதே நமக்கு நடிகர்களுக்காக கையெழுத்து செலுத்துகிறவங்களுக்காக தூக்கத்தை மறந்து பொழுது அவர்கள் மெதுவாக சுமந்து வரணும். அங்கே இருக்கின்ற மக்கள் வழிவிட வேண்டும். ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டதை போல் அனைத்து தரப்பினரும் சீரும் சிறப்புமாக ஏற நெரிசல் என்பது பங்கேற்கும் மக்களின் பங்களிப்பு பாதுகாப்பில்தான் இருக்கிறது. உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில். சித்திரை திருநாள் முழு நிலவினால் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது சித்திரகுப்தன் பிறந்த நாளாகவும் ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகிறது. அதே நேரம் கஜேந்திரனுக்கு கஜேந்திர மோட்சம் நடந்ததாகவும் இன்று வருவாங்க. நீங்க எல்லாரும் உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் தொந்தரவு. தயவுசெய்து காவல்துறை நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு தரும்படி அந்த பாதையை கொஞ்சம் வைகை அடைக்க இழப்பற செய்யும்படி அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. இன்னும் சில நேரத்தில் பெருமாள் வர்றப்ப ஏற்கனவே பல தடவை நான் சொல்லிருக்கேங்க, இந்த விசிறிகள்லாம் கீழே இறக்கிடணும். பெருமாள் ஆத்துக்குள்ள பாஸ் வாங்கி டிக்கெட் வாங்கி ஏதோ பகுமானத்தில் வராங்க, இல்லை சாமி பார்க்க போல பக்கத்தில் வராங்க, இல்லை செருப்பு இல்லாமல் நிற்க முடியாது. இதில் காலா சுட போகுது நீங்களாம். எல்லாம் நிறைய கூட்டம் இருக்கு, இடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃப்ரீயா போய் நம்ம 3 தடவை வையாடி ஆயிடுவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த குதிரை வாகனம் வருவதற்கு முன்னாடி பொறுப்பது நம்ம சீர்வாதங்கள் சாமியை பின்னாடி கொண்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க. நீங்க வாங்க, பின்னாடி இன்னும் கொஞ்சம் வாங்க, இன்னும் தள்ளி வாங்க. என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆயிரக்கால் போட்டு கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாமி இறங்கட்டும். ஒரு இடம் மட்டும்தான் சவாலானது. பாதுகாப்பாக பத்திரமாக பெருமாளை இறக்க வேண்டி இருக்கிறது.
தயவு செய்து முன்னாடி இருக்கக்கூடிய விசிறிகள் பின்னாடி இருக்கக்கூடிய விசிறிகள் நீங்க ஒண்ணும் உள்ள வந்துருங்க, இல்ல நல்ல பெருமாள் உள்ள இருக்கக்கூடிய அந்த கோடான கோடி மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். சாமி மேல பின்னாடி இருந்து முன்னாடி இருந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கூப்பிடுங்க, அழகா கூப்பிடுங்க. கோவிந்தா வந்துட்டாரு, அழகர் ஆத்துக்குள்ள. கோவிந்தா அழகா நம்ம அழகரை வரவேற்று கூட்டி வர்றதுக்காக அருள் மிகு வீரனா இருக்காரு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அனைவருக்கும் காட்சி கொடுப்பதற்காக இந்த வளாகத்தை சுற்றி 3 முறை வரம் வருவார். வெயிட் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கவங்க நெருக்கடி ஏற்படுத்தாம அப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா உங்க இடத்தை நோக்கி அவர் வருவார். இந்த நேரத்தில் அப்படியே சுத்தி 3 தடவை சுத்தி வந்து உங்களுக்கு காட்சி கொடுக்க இருக்கின்ற வைகாரத்துக்கு இருக்கக்கூடிய பக்தவாடி பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். பெருமாளையும் சோழமனை வஞ்சக்கண்ணன் மாமாயன் மயக்கவியாய் வந்து எங்கள் வழியாக இதோ அழகரை எடுத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை நோக்கி வந்திருக்கிறார். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. போட்டா அப்படி சினிமாட்டிக் போட்டிருக்கேன் நான். சினிமாட்டிக்